ஒரு பக்கம் நிலா என்னதான் ரொம்பவே சந்தோஷமா சோழனை ஏத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் எல்லாருமே ஃபேஸ் பண்றதுல அவங்களுக்கு கூச்சம் இருக்கதான் செய்யுது. பட் இருந்தாலும் அவங்க அவங்களோட மருமகன்ற பொறுப்பை அப்படியே தலையில தூக்கிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஏன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே டெய்லியும் அன்னைக்கு என்ன சம்பாதிச்சிங்க என்ன செலவு பண்ணீங்கன்னு கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு நோட் ஃபுல்லா கணக்கு எழுதவே ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பதற ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம பாண்டியும் சேரனும் கூட அவங்களோட கணக்கை கரெக்டாக காமிச்சிடுறாங்க. ஆனால் இந்த நடேசனும் சோழனும் அவங்களோட வேலையை நிலாக்கிட்டேயே காட்டலாம்னு பார்க்குறாங்க. ஆனால் நிலா யார் சும்மாவா? அவங்க கட் அண்ட் ரைட்டாக எல்லார்கிட்டையுமே கணக்கு வழக்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் நடேசனும் இதுக்கப்புறமா குடிக்கவே கூடாதுன்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸையுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இது என்னதான் நடேசனுக்கு கஷ்டமாகவே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு வீட்டில் ஒரு பொம்பளைன்னு ஒன்று இருந்தாதான் நம்ம வீடே விளங்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன் அவங்களுக்கு அவங்களோட ஒய்ஃப் ஞாபகம் கூட வருது. அவளும் உயிரோட இருந்துருதா. இன்னொரு நிலா எப்படி எல்லார்கிட்டயுமே கணக்கு வழக்கு கெட்டிருப்பாளோ அதே மாதிரி தான் கெட்டிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட ஒய்ஃபை நினைச்சு வருத்தப்படுறது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாவது என் மருமக பேச்சை கேட்டு உருப்புற வழியை பாருங்கடான்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒழுங்கா கணக்கை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சோழனுக்கு வேற வழி இல்லை. நீலா கிட்ட திருட்டுத்தனம் பண்ணா கண்டிப்பா அவ்வளோதான் நம்மளோட கதையே காலின்னு சொல்லிட்டு அவங்களும் கணக்கு விளக்கு எல்லாத்தையுமே கரெக்டாக காட்டிக்கிட்டு எல்லாருமே ப்ராப்பராக வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஏன் வீட்டு வேலை கூட இப்போ சேரனுக்கு அதிகமாக இல்லை. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எல்லா வேலையுமே ஷேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். சேரனும் இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட ஒரு கட்டத்தில் ஆனந்த கண்ணீர் விட்டு நிலா கிட்டேயுமே பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நிலாவும் நான் பண்ணதெல்லாம் அவ்வளோ பெரிய வேலை கிடையாது, இதுக்கு போய் நீங்கள் என்னை இப்படியெல்லாம் பாராட்டுறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு ரூம்க்கு வந்து சோழன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்களுக்கு அவங்களோட அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி ரிசப்ஷன் ஒன்று நடத்தலாம்னு நினைக்கிறோம், அதனால நீ எல்லார்கிட்டையுமே பேசிட்டு சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலாவோ எல்லார்கிட்டையுமே பேசுறதுக்கு முன்னாடியே எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எதுக்காக இப்படி தேவையில்லாத செலவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட அப்பாவும் இதெல்லாம் ஒரு செலவுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஆமாம் நீ இருக்கிற குடும்பம் அப்படிதானு சொல்லிட்டு எப்படியோ உனக்கு விருப்பப்பட்டா படலாம், அப்படி வேண்டானா வேண்டாம், ஒரு தடவை வீட்டில் பேசிட்டு சொல்லு, நாங்கள் அப்புறமா பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஃபோனை கோபத்தில் கட் பண்ணிடுறேன். இதை பார்த்துட்டு சோழனும் ஏன் இல்லை ஏன் இவ்வளோ கோபப்படுற, அவங்க ஆசைப்பட்டு ரிசப்ஷன் வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ ஏன் வேண்டான்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்க அதுக்கு நிலாவும் அவங்க ஒன்றும் நான் சந்தோஷப்பண்ணுன்றதுக்காக இந்த ரிசப்ஷன் வைக்கணும்னு எதிர்பார்க்கல, அவங்க என்னோட சொந்தக்காரங்களை கூப்பிட்டு எல்லார் முன்னாடியுமே உங்களை அவமானப்படுத்தணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் ஓரறிய எனக்கு கல்யாணம் உங்க கூட பண்ணி வச்சாலும் அவங்க இன்னுமே உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் ஏற்றுக்கவே இல்லை, அதுதான் உண்மை. தயவு செஞ்சு இதுக்கப்புறமா அதை பற்றி பேச வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு என் குடும்பம் மொத்தமாக என்னை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க எனக்கு வேண்டாதவங்களாவே ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கூட நான் சேர்ந்து இருக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன், ஆனால் அதெல்லாம் கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு சொல்லணும் என்ன நிலா சின்ன சின்ன விஷயத்துக்கும் இப்படியெல்லாம் அழுதுகிட்டு, ஆனால் நீ என்கிட்ட இப்படி உன்னோட துக்கத்தெல்லாம் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம யாரு நினைச்சாலும் சரி எங்களை அசிங்கப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ முடியாது. அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா நீயே சொல்லு, அது உன்னோட குடும்பத்துக்கும் தானே அசிங்கம். அதனால உன்னோட அப்பா அம்மாலாம் அப்படி பண்ண வாய்ப்பே கிடையாது. ஸோ ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு உடனடியாக நிலாவோட ஃபோனை வாங்கிட்டு இங்கே பாருங்க ரிசப்ஷனுக்கு நிலா ஒத்துக்கிட்டா, நாங்கள் 2 பேருமே ரிசப்ஷனுக்கு சம்மதம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டுட்டு நிலாவோட அப்பாவும் இந்த விஷயத்த அவங்களோட பையன்கிட்ட சொல்ல அதுக்கு அவங்களுமே பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு தான் பணம் வேண்டாம் காசு வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆனால் நீங்கள் வரதட்சணை கொடுக்கணுன்றதுக்காக இப்படி ஊரறிய ஒரு ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணி தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லா புரியுது, அவன் திருட்டு புத்திக்காரன். அதனால தான் நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று வாங்கலான்றதுக்காக எல்லாத்துக்குமே சம்மதம் தெரிவித்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு எதுக்காக நிலாவை மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு தான் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்கா. உடனே அவங்களோட ஒய்ஃபுமே சரி விடுங்க நடந்தது நடந்துருச்சு, இதுக்கப்புறமா பேசி என்ன ஆக போகுது, மாமா நம்ம ரிசப்ஷனுக்காக ஏற்பாடு பண்ணலாம், அவங்க கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்துடுவாங்க. அதே நேரத்தில் அவங்களோட ஹஸ்பண்டும் அங்கேருந்து போனதுக்கப்புறமா இங்கே பாருங்க மாமா என்னோட ஹஸ்பண்ட் தான் ஏதோ கோபத்தில் அது இதுன்னு அவங்களோட குடும்பத்தை பற்றி ரொம்பவே மோசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கோபத்தை பற்றி என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம அவங்களோட குடும்பம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களோட தகுதியையும் தராதரத்தையும் பார்க்காம நம்மளோட சம்மந்திகளாக பார்த்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தினா மட்டும்தான் நம்ம வீட்டு பொண்ணு அந்த இடத்துல நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாள். நீங்கள் உண்மையாகவே நிலா மேலே அன்பும் பாசமும் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களோட குடும்ப ஆளுங்களை அசிங்கப்படுத்தணுன்ற எண்ணம் உங்களோட மனசில் இருந்தால் அதை அப்போவே அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்டுட்டு அவங்களோட மாமியாரும் என்னடி என்ன பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, எங்கள் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும், நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பிவிட பார்க்க
ஆனா அவங்களும் போகும்போது, "எனக்கு தெரியும். நீங்க உங்க பொண்ணு மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. அதனால தயவு செஞ்சு மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு, நிலாவோட சந்தோஷத்த பத்தி மட்டும் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த விஷயத்துல என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணுங்க மாமான்னு" சொல்லிட்டு, அவங்களோட அத்தைய லைட்டா ஒரு மாதிரி மொறச்சுட்டு அங்கருந்து போகுறாங்க. ஆனா அவங்களோட அத்தை, அதான் நிலாவோட அம்மா பேசுற பேச்ச பார்த்தா, கண்டிப்பா நிலா சொன்ன மாதிரி அவங்களோட மொத்த குடும்பத்தையும் நிலா முன்னாடி அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் அவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் நமக்கு நல்லா புரியுது. ஆனா என்ன, சேரன் பேசினது எல்லாத்தையுமே அப்பப்ப யோசிச்சு பார்த்துட்டு நிலாவோட அப்பாவும் அந்த குடும்பம் உண்மையாவே நல்ல குடும்பம் தானோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலயே என்னமோ நினைச்சாங்கன்னு தெரியல. ஒரு 10 நாள் முன்னாடியே நம்ம பேசாம நிலாவ அவங்களோட குடும்பத்தோட வந்து இங்க தங்கி இருந்துட்டு போக சொல்லலாமான்னு கேட்க, ஆனா அதுக்கு அவங்களோட அம்மாவும், அந்த குடும்பத்த பார்க்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்கு. 10 நாள் அந்த கும்பல் இந்த வீட்ல தங்குறதா இருந்தா, நான் இந்த வீட்ட விட்டு வெளிய போயிடுவேன். அவ்வளதான் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, உடனே நிலாவோட அப்பாவும் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு, சரி ஒரு 2 நாள் இங்க தங்கி இருந்துட்டு, அதுக்கப்புறமா ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க இருந்து அவங்க நிலாவ கூட்டிட்டு போகட்டும். சரியா? ஏன்னா உன் பொண்ணு தனியா இந்த வீட்டுக்கு வரமாட்டா. அவளுக்கு இந்த வீட்ட பார்த்தாவே அவ்ளோ பயமா இருக்கா. அவ இங்க வந்து தங்குற அந்த 2 நாள்லயாவது அவளோட பயம் என்னன்றத நான் முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இதுக்கப்புறமாவே இந்த விஷயத்துல எனக்கு எதிரா ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு கூட பார்க்காதன்னு அவங்களோட அம்மாவை திட்டுன்னு திட்டி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா உடனடியா அவங்க சேரனுக்கு கால் பண்ணி ரிசப்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு, அவங்க இந்த மாதிரி வரதட்சணையா உங்களுக்கு என்ன வேணும்னு பேச ஆரம்பிக்க, அப்ப கரெக்டா அங்க பாண்டிய பார்க்கறதுக்காக வானதியுமே வந்துடுறாங்க. பட் இதை சரியா கவனிக்காத சேரனும், என்ன சார், என்ன வரதட்சணைலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க உங்க பொண்ணுக்கு ஒண்ணுமே தர வேண்டாம். உங்க பொண்ணவே தங்க மாதிரி கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு வரதட்சணை ₹1 கூட வேண்டாம். தயவு செஞ்சு இதை பத்தி இதுக்கப்புறமா பேசாதீங்கன்னு உடனடியே போனை கட் பண்ணிடுறாங்க பதட்டத்துல. அப்போ சேரன் இப்படி பேசினதை கேட்டுட்டு நிலாவோட அப்பாவே ஆச்சரியப்பட்டுடுறாங்க. அவங்களுக்கே மனசுக்குள்ள அவங்களோட மருமக பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, உண்மையாவே அந்த குடும்பம் நம்ம நினைக்கிற மாதிரி மோசமான ஆளுங்க இல்லையோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இப்படி சேரன் போனை கட் பண்ணதை பார்த்துட்டு உடனடியா வானதியும், என்னென்ன வரதட்சணை அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நிலா வீட்டுல இருந்து நீங்க என்ன வரதட்சணையா வாங்க போறீங்கன்னு கேட்க, அதுக்கு சேரனும், சச்ச இல்லம்மா, வரதட்சணை வாங்குறதுலாம் எவ்வளவு பெரிய அசிங்கம். கண்டிப்பா அந்த விஷயத்த நாங்க பண்ணவே மாட்டோம். அவங்களோட அப்பா தான் ஏதோ புரியாம நாங்க ஏதாவது எதிர்பார்ப்போம் நினைச்சு அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஸ்ட்ரிக்டா எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்ல, அதுக்கு வானதியும், என்ன அண்ணன், பொழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்களே, அவங்க என்ன இல்லாம கஷ்டப்பட்டவங்களாவா இருக்காங்க? அவங்க அவ்வளோ சொத்து பத்து வச்சிருக்காங்க. அவங்க ஒரே ஒரு பொண்ணுக்கு அவங்க பண்ணாம வேற யாரு பண்ண போறாங்க? பேசாம அவங்க கிட்ட அது வேணும் இது வேணும்னு ஏதாவது சொல்லி வாங்கிருங்க. ஏன்னா நீங்க இப்போதைக்கு அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக எதுவுமே வாங்கலைன்னா கடைசியில வாங்கலன்னு நீங்க தான் வருத்தப்படுவீங்க. அதுக்கப்புறமா உங்களால எந்த ஒரு கட்டத்திலையும் வாங்கவே முடியாது. ஸோ அவங்க கிட்ட என்னென்ன வாங்கணுமோ இந்த வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிருங்க. அப்புறம் இன்னொரு ரூம்லையும் அப்படியே ஏசி மாட்ட சொல்லுங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர் அது இதுன்னு எல்லாத்தையுமே வாங்கி போடுங்க. வெளியுமே கொஞ்சம் வீட்டை இழுத்து கட்டிருங்க. நானும் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னா அப்புறம் வீட்டில் இடம் காணாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீடு எப்படியெல்லாம் வசதியா இருக்கணுமோ அது எல்லாத்தையுமே இப்பவே நிலாவோட அப்பா அம்மா வச்சு செஞ்சிடுங்கன்ற மாதிரி அப்படியே ஒளிவு மறைவா பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு உடனடியா சேரணும், என்னம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாருமா, உனக்கு இந்த வீட்டில் ஏதாவது மாற்றணும்னு சொல்லி தோணுச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லுமா. நாங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது இந்த வீட்டை நல்லபடியாக உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்குறோம். ஆனால் அதுக்காக நிலாவோட அப்பா கிட்டலாம் இதை பற்றி எங்களால் பேச முடியாது. அது கண்டிப்பாக பேசினா நல்லாவும் இருக்காது. அது ரொம்ப பெரிய அசிங்கம். உங்கள் வீட்டிலையே இருந்து நீ ₹1 கூட எடுத்துகிட்டு வர வேண்டாம். நீயும் வெறும் கையோடு இங்கே வந்தாவே போதும். உங்களையும் நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு வானதியும் திடீர்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களோட சிரிப்பு சவுண்டை கேட்டு உள்ள இருக்க சோழனும் நிலாவும் கூட வெளியே வந்துடுறாங்க. அப்போ வானதி இப்படி சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு சோழனும், என்ன வானதி இப்படி லூசுத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா? எப்பவும் சண்டை போறதுக்காக தானே வருவா? என்ன பாண்டி, என்ன என்ன விஷயமா இவளுக்குன்னு கேட்காதுக்கு பாண்டியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு, ஏ வானதி என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க, வா முதல்ல வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிட்டு போகலான்னு பார்க்க, ஆனா வானதியும், இரு நில்லு பாண்டி, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? எங்க வீட்டுல இருந்து ₹1 கூட நான் எடுத்துட்டு வரலனாலும் இங்க என்ன ராணி மாதிரி பாத்துக்க முடியும்னு நீங்க என்ன இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னதான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நீங்க இன்னும் ரொம்பவே சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சோழனை பாருங்க, சோழன் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நல்லா தன்னோட வாழ்க்கைய பத்தி பிளான் போட்டு முடிச்சிட்டான். அதனாலதான் அவங்க கரெக்டா நிலாவை காதலிக்கிற மாதிரி காதலிச்சு எல்லார் முன்னாடியுமே ஏமாத்தி கல்யாணத்தையுமே பண்ணி இப்ப நிலாவையுமே ஏமாத்தி மறுபடியுமே கல்யாணத்தை பண்ணி நிலா கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் அறிவு கூட உங்களுக்கு இல்லையான்னு கேட்க, இதை கேட்டுட்டு நிலாவுக்கும் செம்ம கோவம் வருது.
வானதி, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? என் புருஷனை பத்தி இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்கன்னு கேட்க, இதை கேட்டதுக்கு சோழனுக்கோ கொஞ்சம் கூட கோவமே வரல. அவங்க வானதி அப்படிதான் லூசுத்தனமா உளறிக்கிட்டு இருப்பா. ஆனா நீ அப்படியே என் மேல இருக்க பாசத்தால அவகிட்ட இப்படி எல்லாம் சண்டை போடுறது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நார்மலா இந்த விஷயத்த எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிலவுக்கு தான் கோவம் தாங்க முடியல. மறுபடியும் இப்படி எல்லாம் என் ஹஸ்பண்டை பத்தி பேசுற வேலை வச்சுக்காதீங்கன்னு திட்ட ஆரம்பிக்க, வானதிக்கோ ஹீகோ ஹாட் ஆயிடுச்சு. அதனால அவங்க, நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? இங்க பாருங்க, நான் சொன்னது சரின்றதுனால தான் சேரானனே அமைதியா நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தான் முட்டாள்தனமா அந்த சோழனையும் இந்த குடும்பத்தையும் நம்பிக்கிட்டு அந்த ராஜ வாழ்க்கைலாம் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த ஓட்ட வீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஆனா உங்களை தான் இவங்க எல்லாரும் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. நீங்க தான் ரொம்பவே புத்திசாலின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நிலாவோ லைட்டா கண்ணே கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம, என்ன பாண்டி நீங்களும் அமைதியா இருக்கீங்க? இவங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேலேயும் இந்த குடும்பத்தை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க லைட்டா திட்டுற மாதிரி போக, ஆனா அதுக்கு முன்னாடியே வானதியும், நீங்களாம் என்கிட்ட பேசுற உரிமையோட கிடையாது. இந்த குடும்பத்துல பெரியவங்க யாரோ அவங்க என்கிட்ட பேசட்டும், இது உண்மையா இல்லையான்னு அவங்க சொல்லட்டும்னு சொல்ல, ஆனா இதை கேட்டுட்டு செம்ம கடுப்பான சேரனும் இது வரைக்கும் இல்லாத கோபத்தோட, போது நிறுத்து, வாயை மூடு வானதி, இப்படியெல்லாம் பேச உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லை? இது ஏதோ ஓட்ட வீடு, இந்த வீட்டுக்கெல்லாம் வர்றது முட்டாளா மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் எதுக்காக நீ பாண்டியை காதலிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் உனக்கு இந்த வீடு பிடிக்கலனா எதுக்காக பாண்டி கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்க? ச்சே, இப்படி ஒரு பொண்ணையாட நீ காதலிச்ச? இந்த பொண்ணு இதுக்கப்புறமாவும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. இந்த வீட்டை பத்தி இவ்வளோ அசிங்கமா பேசுறவ எதுக்காக இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு இன்னும் புரியல. எனக்கு தெரிஞ்சு இவ இந்த வீட்டுல இருந்து உன்னை மொத்தமா பிரிச்சு கூட்டிட்டு போனாலும் போயிடுவாடா. தயவு செஞ்சு இவளை கைவிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ சேரனே ஒரு சூப்பரான விஷயத்த பாண்டிக்கு சொல்றாங்க. அதாவது, வானதியை நீ பிரிஞ்சிரு, இவ உனக்கு சரியான பொண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பாண்டியும், இந்த அளவுக்கு அண்ணன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லைன்ற ஷாக்ல நின்றுக்கிட்டு இருக்கா. ஆனா வானதியும், என்ன தேவையில்லாம என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்க? உண்மையாவே நான் பாண்டியை இந்த வீட்டுல தங்க விட மாட்டேன். என்னால இந்த மாதிரியான ஓட்ட வீட்டுலலாம் வாழ முடியாது. நான் பாண்டியை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே தான் போக போறேன். அதுவும் நான் ஒரு பிஸ்னஸ் விமன் ஆக போறேன். நான் சீக்கிரமா ஒரு மெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணி அது மூலயமா பெரிய ஆளா ஆகி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பேசணுன்ற பேச்சுக்காக பேசுறாங்களா, உண்மையாவே மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய வஞ்சகத்தை வச்சிருக்காங்களான்னு தெரியல. பட் இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா பாண்டிக்கும் கோபம் வர ஆரம்பிக்குது. அதனால பாண்டியுமே அவங்க கிட்ட சண்டை போற மாதிரி போறாங்க. ஸோ அடுத்து வானதி தன்னோட வாயாலேயே பாண்டியை விட்டு பிரிய போறாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ இவ்வளோ நாளா வானதி என்ன பண்ணாலும் சேரன் சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வானதி பேசின பேச்சுக்கு அவங்களோட மனசுல என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சேரனுமே சோழன் சொல்ற மாதிரி பாண்டியும் வானதியும் கரெக்டான பேர் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது பாண்டி வானதியை விட்டு பிரிஞ்சா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?